ஷாலோம் 7 டே சேலஞ்சுக்கு உங்களை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் வாழ்கிற பூமிக்கும் மற்ற கிரகங்களுக்கும் என்ன வித்தியாசம்னு உங்களுக்கு தெரியுமா? பூமியில் மாத்திரம்தான் உயிர்கள் வாழுது, மற்ற கிரகங்கள்லாம் உயிரற்ற கிரகங்கள். அப்போது நாம் வாழறதுக்காக நம்முடைய ஆண்டவர் மிக அருமையாக உயிர் துடிப்போடு இந்த பூமியை தனித்துவமான ஒரு வீடாக நம்ம கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட நல்ல தேவனை மனதார நம்ம ஸ்தோத்திரம் பண்ணலாமா? முதலாவது, பூமியை சரியான தூரத்தில் கர்த்தர் நிலை நிறுத்தி இருப்பதற்காக அவரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். சூரியனுக்கு ரொம்ப பக்கத்தில் பூமி போயிருந்தாலும் பூமியில் சூடு அதிகமாக இருக்கும். சூரியனை விட்டு ரொம்ப தூரமாக அது வந்திருந்தாலும் அந்த இடத்துல குளிர் அதிகமாகி உயிர்கள் வாழ முடியாத சூழ்நிலை உருவாகியிருக்கும். அதனால் ஆண்டவர் சமநிலையாக இந்த பூமியை நிறுத்தி இருக்கிறார். நம்ம கண்களை மூடி அவரை துதிப்போம். ஆண்டவரே, நீர் அனந்த ஞானமுள்ள தேவனாக இருக்கிறீரப்பா. பூமியை சரியான தூரத்திலே நீர் நிலை நிறுத்தி உயிரினங்களும் மனிதர்களும் வாழும்படியான ஒரு வீடாக இதை மாற்றி கொடுத்திருப்பதற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எவ்வளவு நல்ல ஆண்டவர், எத்தனை ஞானமுள்ள தேவன். எங்களுக்காக உயிரினங்கள் வாழ்வதற்காக இந்த பூமியை சிறப்பாக நீர் வடிவமைத்திருப்பதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நாங்கள் துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். அடுத்து, மற்ற கிரகங்களில் உயிர்கள் வாழ முடியாததுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிரகங்களில் ஆக்சிஜன் கிடையாது. ஆனால் ஆண்டவர் பூமியில் நாம் உயிர் வாழ்வதற்காக பிராணவாயுவை கொடுத்திருக்கிறார். இந்த பிராணவாயு மூலமாக உயிரினங்கள் சுவாசித்து உயிர் வாழ அது உதவியாக இருக்கிறது. ஆகவே கண்களை மூடி ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, மற்ற கிரகங்களில் இல்லாத பிராணவாயுவை, ஆக்சிஜனை நீர் இந்த பூமியில் வைத்திருப்பதற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இது நிமித்தம் உயிரினங்கள் உயிர் வாழ, மூச்சு விட, ஒவ்வொரு நாளும் ஆக்சிஜனை சுவாசித்து பலன் கொள்ள நீர் கொடுத்திருக்கிற இந்த கிருபைக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, நீர் ஒருவரே புகழ்ச்சிக்குரிய தேவனாக இருக்கிறீர். கர்த்தர் தாமே இவ்வளவு ஞானமாக இந்த பூமியை படைத்ததற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உம் நாமத்தை மாத்திரமே உயர்த்துகிறோம். மூன்றாவதாக, பூமியை சுற்றிலும் சமுத்திரத்தை உண்டாக்கியிருப்பதற்காக கர்த்தரை நாம் துதிக்க போகிறோம். இந்த பூமியில் 70% தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. அதனால தான் பூமி வெப்பமாகாமல் அது தடுக்கிறது. அது மாத்திரம் இல்லை, சமுத்திரத்திலிருந்து ஆவியாகிற தண்ணீர் தான் மறுபடியும் நமக்கு மழையாக கிடைக்கிறது. ஆகவே ஆண்டவர் அற்புதமாக பூமியை சுற்றிலும் குளிர்ச்சியாக வைக்கும்படி சமுத்திரத்தை வைத்திருப்பதற்காக நம்ம எல்லாரும் அவரை துதிப்போம். ஆண்டவரே, நீர் இந்த பூமியிலே 70% தண்ணீரை, சமுத்திரத்தை வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த சமுத்திரத்தின் மூலம் நீர் காலநிலையை சமநிலைப்படுத்துவதற்காக உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அது மாத்திரமல்ல, இந்த சமுத்திரத்திலிருந்து ஆவியாகிற தண்ணீர் மீண்டும் எங்களுக்கு மழையாக கிடைப்பதற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நீர் நாங்கள் உயிர் வாழ்வதற்காக இத்தனை முன்னேற்பாடுகளை செய்திருப்பதற்காக, எங்கள் மேல் வைத்த தயவுக்காக, அன்புக்காக மனதார உம்மை நாங்கள் துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீர் ஒருவர் மாத்திரமே உயர்த்தப்படுவீராக. நான்காவதாக, இந்த பூமியில் இருக்கிற அத்தனை உயிரினங்களும் வாழ்வதற்கு ஏற்ற விதத்திலே கர்த்தர் மண்ணை படைத்திருக்கிறார். சந்திரனில் போய் மனிதர்கள் பார்த்தபொழுது அங்கே உயிர் வாழ்வதற்கு ஏற்ற சூழல் இல்லை, அதை போன்ற மண்ணும் இல்லை. ஆனால் பூமியில் ஆண்டவர் 8 லட்சத்துக்கும் மேற்பட்ட உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏற்ற விதத்திலே வளமான மண்ணை கொடுத்திருக்கிறார். பயிரிட்டு நாம் சாப்பிடுவதற்கு ஏற்ற நிலத்தை கொடுத்திருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, நீர் இந்த பூமியில் உயிர்கள் வாழ்வதற்காக வளமான மண்ணை கொடுத்திருக்கிறீரப்பா. ஏராளமான லட்சக்கணக்கான உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலையிலே மண்ணை நீர் படைத்திருக்கிறீர். அது மாத்திரமல்ல, மனிதர்கள் விவசாயம் செய்து சாப்பிடுவதற்கும் உயிர் வாழ்வதற்கும் ஏற்ற வகையிலே நீர் இந்த மண்ணை படைத்திருப்பதற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அனந்த ஞானமுள்ள தேவனாக இருக்கிறீர். உம்முடைய ஞானம் பெரியதப்பா. எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்முடைய ஞானத்துக்காக உம்மை புகழ்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம்.
ஐந்தாவதாக, இயற்கை அழகால் உலகை நிறைத்திருப்பதற்காக அப்பாவை நம்ம துதிக்க போகிறோம். எவ்வளவு அழகான மலைகள், அந்த மலைகளிலே நீர்வீழ்ச்சிகள், மிக அழகான மலர்கள் அடங்கிய காடுகள், பறவைகள், விலங்குகள் என்று இந்த உலகத்தை மிக அழகாக ஆண்டவர் நமக்காக உருவாக்கியிருக்கிறார். ஆகவே நம்ம எல்லாரும் கண்களை மூடி அந்த நல்ல ஆண்டவரை துதிப்போம். கர்த்தாவே, நீர் எவ்வளவு அழகாக இந்த உலகத்தை சிருஷ்டித்திருக்கிறீரப்பா. இந்த இயற்கை காட்சிகளை பார்க்கும் பொழுது, பசுமையான மரங்களை, புல்வெளிகளை பார்க்கும் பொழுது எங்கள் மனதிலே ஒரு சமாதானத்தை நீர் கொடுத்திருப்பதற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அழகான மலைகள், அருவிகள், விலங்குகள், பறவைகள் என்று இந்த உலகை வண்ணமயமாக நீர் படைத்திருப்பதற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் இவ்வளவு சிறந்த படைப்பாளியாக, ஞானமுள்ள தேவனாக இருப்பதற்காக உம்மை புகழ்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆறாவதாக, பூமியை சுற்றிலும் ஆண்டவர் காந்த புலத்தை வைத்திருக்கிறார். இந்த மேக்னெட்டிக் பவர் இருக்கிறதுனால தான் பூமியில் சூரியனுடைய கதிர்வீச்சுகள் நுழைந்து நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தாதபடி அது நம்மளை பாதுகாக்குது. அது மாத்திரமல்ல, விலங்குகள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அது இடம் மாறும் பொழுது இந்த காந்த புலத்தை தான் அது தனக்குள் பயன்படுத்துதான். இவ்வளவு அருமையாக நாம் வாழ்கிற இந்த பூமியை கர்த்தர் பாதுகாப்பதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் துதிப்போம். ஆண்டவரே, பூமியிலே மேக்னெட்டிக் பவரை வைத்து இந்த காந்த புலத்தினால் அப்பா சூரிய கதிர்களிலிருந்து எங்களை பாதுகாப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு உயிரினத்துக்குள்ளும் நீர் வைத்திருக்கிற அந்த தக அமைப்பினாலே அவைகள் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போகும் பொழுது இந்த காந்த புலத்தை பயன்படுத்துவதற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவர் இவ்வளவு அருமையாக இந்த பூமியிலே உண்டாக்கியிருக்கிற இந்த சக்திகளுக்காக உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் எங்களை பாதுகாப்பதற்காக, எங்கள் மேல் அக்கறையுடைய ஒரு தேவனாக இருப்பதற்காக எங்கள் முழு இருதயத்தோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக. ஏழாவதாக, கடைசியாக, பூமியினுடைய இன்னொரு விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்கிறது. எத்தனையோ வருடங்களாக மனிதர்கள், உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் மண் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்கிறது. தண்ணீர், அசுத்தமான தண்ணீர் பூமிக்குள்ளே போனாலும் அது ஃபில்டர் ஆகி சுத்தமான தண்ணீராக வெளியே வருகிறது. கார்பன் டை ஆக்சைடை நம்ம வெளியிடும் பொழுது அது ஆக்சிஜனாக மரங்கள் மூலமாக சுத்திகரிக்கப்படுகிறது. இவ்வளவு அருமையாக பூமி தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ள ஆண்டவர் அருமையாக இதை படைத்திருக்கிறார். அவருடைய ஞானத்துக்காக கண்களை மூடி அவரை நாம் துதிப்போம். ஆண்டவரே, நீர் நாங்கள் வாழ்கிற இந்த பூமி தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளத்தக்கதாக ஆண்டவரை படைத்திருப்பதற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இவ்வளவு ஞானமுள்ள தேவனாக, எங்கள் மேல் அக்கறை உடைய ஒரு தெய்வமாக இந்த பூமியை வடிவமைத்திருப்பதற்காக உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். பூமி தன்னை புதுப்பித்துக் கொள்கிறது போல ஒவ்வொரு நாளும் எங்கள் மனதை நாங்கள் புதுப்பித்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் உமக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு கிருபை தருவதற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நீர் எங்களுக்காக இவ்வளவு பிரம்மாண்டமான உலகத்தை, விண்வெளியை படைத்து கர்த்தாவே மனிதனை உண்டாக்கி இந்த பூமியில உயிர் வாழும்படியான சகல ஆசீர்வாதங்களை கொடுத்திருப்பதற்காக உம்மை மகிமைப்படுத்துகிறோம். மனிதர்கள் மேல் நீர் வைத்திருக்கிற அன்புக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், புகழ்கிறோம், உயர்த்துகிறோம். ஆமென், ஆமென், ஆமென். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே சூரியனை பார்க்கும் பொழுது, இரவு உறங்கும் பொழுது நட்சத்திரங்களை பார்க்கும் பொழுது, நீங்கள் வெளியில் டூர் போகும் பொழுது அழகான இயற்கை காட்சிகளை பார்க்கும் பொழுதெல்லாம் ஆண்டவரை துதிங்க. இந்த உலகத்தை ஆண்டவர் நமக்கு ஒரு பரிசாக, ஒரு வீடாக கொடுத்திருப்பதற்காக எப்பொழுதும் அவருக்கு நன்றியுடையவர்களாக இருங்க. நிச்சயமாக ஆண்டவர் இந்த பூமியில் உங்களை ஆசீர்வதிப்பார், நித்தியத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த 7 Day சேலஞ்ச் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்க. இது எந்த விதத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது, இன்னைக்கு சொன்ன குறிப்புகளில் எது உங்கள் மனசை தொட்டுதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இது மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லி நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.